நெடுநேரமாக காத்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் மதுரை மண்டல செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்று அதனை முடித்துக்கொண்டு திரும்புவதற்கே மாலை 4 மணி ஆகிவிட்டது. நேற்று மாலை திருச்சிராப்பள்ளியிலே பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதனால் நேற்று நடத்துவதாக இருந்த மதுரை நிகழ்ச்சியை இன்றைக்கு காலை அமர்வாக மாற்றி அமைத்து விட்டோம். அதனால் உரிய நேரத்திற்கு நெல்லை வந்து சேர இயலவில்லை. 7:30 மணிக்குத்தான் நெல்லை நகருக்குள்ளேயே நுழைந்தோம். முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வந்தது. ஆகவே சற்று இளைப்பாறி இங்கே வந்து சேர 9 மணி ஆகிவிட்டது. எல்லா மண்டல செயற்குழு கூட்டங்களிலும் நிதியை பெற்றுக்கொண்டு அதன் பின்னர் தான் நான் உரையாற்றி வருகிறேன். நெல்லையில் சற்று மாறுபட்டு பேசிய பிறகு நிதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று உங்கள் முன்னால் நிற்கிறேன். பணம் கொண்டு வந்தவங்க யாரும் போயிட மாட்டீங்கல்ல. பேசி முடிச்சிட்டாரு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிடாதீங்க. நிதி கொண்டு வந்த தோழர்கள் காத்திருந்து கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும். உங்களுக்கு பக்கத்திலேயே 2 மணி நேரத்திற்குள்ளாக உங்கள் வீட்டுக்கு திரும்பிவிட முடியும் அதிகபட்சம். நான் இதற்கு பிறகு கிட்டத்தட்ட 6 அல்லது 7 மணி நேரம் பயணம் செய்து நாமக்கல் போய் சேர வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவெல்லாம் பயணம், பகலெல்லாம் நிகழ்ச்சிகள். ஆகவே விரைந்து இங்கே நிகழ்ச்சியை முடித்தால்தான் ஒரு 3 மணி அல்லது 3:30 மணிக்காவது அங்கே போய் எங்களால் சேர முடியும். 4 மணி ஆகிடும். அதன் பிறகுதான் கொஞ்ச நேரம் உடலை கீழே போட்டு ஓய்வெடுக்க வேண்டும். எனவே நீங்கள் கொஞ்ச நேரம் காத்திருந்து நிகழ்ச்சியை சிறப்பித்திட வேண்டும் என்று முதலில் வேண்டுகோள் விடுக்கிறேன். சில பெயர்கள் விடுபட்டு விட்டதாக கலைவேந்தன் சொல்கிறார். மாதவி, அடுத்து ஜெயசரண்யா, மதன், கருணாகரன், பாண்டி, தாமஸ் என்கிற தமிழ் வளவன், காளிமுத்து, டேவிட், மேரி, சித்திக் ஆகிய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்காலித் அவர்களுக்கும், சில பேர் வரல, அதனால் அந்த பேரை விட்டுட்டு படித்தோம். ஆனாலும் படிக்க சொல்கிறார் கலைவேந்தன், அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். தோழர்களே, ஆகஸ்ட் 17 நாம் நடத்தவிருக்கிற மாநாடு தமிழக அரசியல் களத்தில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இதை சொல்லுவதற்காகத்தான் உங்களை தேடி வந்து பார்க்கிறேன், உங்களை நாடி வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஜூலை 17, சரியாக 1 மாதம்தான் இடைவெளி. ஆகஸ்ட் 17 வழக்கமாக தமிழர் எழுச்சி நாள் என்று என்னுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு என்னுடைய சிற்றன்னை ஆகஸ்ட் 17 அன்று காலமாகிவிட்டார். ஆகவே கடந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்த இயலவில்லை. 16ஆம் தேதி இரவு சென்னையிலே கவியரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிற போதே பிழைக்க மாட்டார், எந்த நேரத்திலும் காலமாகி விடுவார் என்ற தகவல் வந்தது. விடிய விடிய நிகழ்ச்சியை முடித்து கொண்டு நான்
திருச்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிற போதே அவர் காலமாகிவிட்டார் என்ற தகவல் கிடைத்தது. ஆகவே கடந்த ஆண்டு பிறந்தநாள் நிகழ்ச்சி என்று எதுவும் நாம் நடத்தவில்லை. இந்த ஆண்டு அதே நாளில் தமிழர் எழுச்சி நாளில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நாம் நடத்த இருக்கிறோம். அரசியல் அரங்கத்தில் பலரும் புருவங்களை உயர்த்தி என்ன தேர்தல் முடிந்த பிறகு மாநாடு நடத்துகிறீர்கள் என்று வியப்பாக பார்க்கிறார்கள், கேள்வி எழுப்புகிறார்கள். வழக்கமாக தேர்தலை ஒட்டி மாநாடுகளை நடத்துவது அரசியல் கட்சிகளின் நடைமுறையாகும். நம்மை பொறுத்தவரையில் தேர்தலை குறிவைத்து காய்களை நகர்த்துவதில்லை. பிரச்சனைகளின் அடிப்படையில் போராட்ட களங்களை அமைக்கிறோம். கருத்தியல் சார்ந்த மாநாடுகளை அவ்வப்போது ஒருங்கிணைக்கிறோம். ஆக நாம் நடத்துகிற போராட்டங்கள், நாம் ஒருங்கிணைக்கிற மாநாடுகள், இவை அனைத்தும் தேர்தலை குறிவைத்ததாக ஒருபோதும் அமைந்ததில்லை. அப்படி நாம் திட்டமிட்டதில்லை. நம்மை பொறுத்தவரையில் நம்முடைய போராட்ட வாழ்க்கையின் ஊடாக அவ்வப்போது நாம் தேர்தலை எதிர்கொள்கிறோம், அவ்வளவுதான். தேர்தலை நோக்கிய பயணம் இல்லை நம்முடைய பயணம். நம்முடைய பயணத்தின் ஊடாக தேர்தல் அவ்வப்போது வந்து செல்கிறது. அதை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. முதலில் சட்டமன்ற தேர்தல், அடுத்து நாடாளுமன்ற பொது தேர்தல். 2026 சட்டமன்ற பொது தேர்தல் முடிந்துவிட்டது. அடுத்து 2029 நாடாளுமன்ற பொது தேர்தல் வரப்போகிறது. அரசியல் கட்சிகள் அடுத்த தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றன. உள்ளாட்சி தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அது தமிழ்நாடு மாநில அரசு முடிவெடுக்கக்கூடிய ஒன்று. அந்த காலக்கெடு முடிந்த பிறகும் நடத்தினாலும் நடத்துவார்கள். முடிவதற்கு முன்னதாகவே கலைத்துவிட்டு வேகமாக நடத்தினாலும் நடத்துவார்கள். அது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அதிகாரம். 2029 நாடாளுமன்ற பொது தேர்தல். அந்த தேர்தலை ஒட்டி கூட்டணி கணக்குகளை தீர்மானிப்பது, காய்களை நகர்த்துவது அரசியல் கட்சிகளின் தவிர்க்க முடியாத செயல் திட்டங்களாகும். நம்மை பொறுத்தவரையில் நாம் நம்முடைய இலக்கு எதுவோ அந்த இலக்கை நோக்கி சிந்திக்கிறோம். நம்முடைய இலக்கு என்ன? இலக்குன்னா நாம் எந்த இடத்தை நோக்கி போய் சேர வேண்டும், இந்த இயக்கம் மக்களை எந்த இடத்தை நோக்கி இட்டு செல்ல வேண்டும் என்று தீர்மானிப்பதுதான் இலக்கு. நம்முடைய இலக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்குவது. புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன கனவு கண்டார்? அவருடைய கனவை எப்படி நாம் பார்க்க முடியும், புரிந்து கொள்ள முடியும்? புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன கனவு கண்டார் என்றால், சாதிகள் இல்லாத ஒரு தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்பது அவருடைய கனவு. சாதியை ஒழிப்பது அவருடைய கனவு. எதற்காக சாதியை ஒழிக்க வேண்டும்? அதை ஒழிக்க முடியுமா? எதற்காக சாதிகளை, சாதிய கட்டமைப்பை, சாதிய சமூகத்தை ஒழிக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பினார் என்றால், மக்களிடையே சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான். சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கும்
சாதியை ஒழிப்பதற்கும் என்ன சம்பந்தம்? இங்கேதான் சம்பந்தம் இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. சாதி சமத்துவத்திற்கு எதிரானது. சமத்துவம் இங்கே நிலை பெற வேண்டுமானால் அல்லது மீட்கப்பட வேண்டுமானால் சாதிய கட்டமைப்பு நீடிக்கிற வரை அது நிகழாது. ஏனென்றால் சாதிய சமூகம் உயர்வு தாழ்வு என்கிற ஒரு நிலையை, பிறப்பால் உயர்ந்தவன் பிறப்பால் தாழ்ந்தவன் என்கிற ஒரு சமூக நிலையை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறது, நிலைப்படுத்தி வைத்திருக்கிறது, பாதுகாத்து வருகிறது, தக்க வைத்து வருகிறது. பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் வேறு எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களிடையே இந்தியாவில் மட்டும் இழையோடிக்கொண்டே இருக்கிற ஒரு பொது உளவியல் இருக்கிறது. எவ்வளவு முற்போக்கான அரசியலை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட, மனிதநேயம் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட, ஏதாவது ஒரு புள்ளியில் சாதி உணர்வு வெளிப்படும். நான் இந்த சாதி, நீ எந்த சாதி. சாதியை தெரிந்து கொண்ட பிறகுதான் அவர்களுக்கு மனம் அமைதி பெறும். அதன் பிறகு வெவ்வேறு மாதிரி சிந்தனைகள் உருவாகும். அது வேறு. தெரியாத வரையில் அது ஒரு பெரிய போராட்டம் வருது. இவன் என்ன ஆளாக இருப்பான், நம்மளை மாதிரியே கருப்பாக இருக்கிறான், நம்மளை மாதிரியே தமிழ் பேசுகிறான், நம்மளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறான், இவன் ஸ்லாங் பார்த்தா இவன் தென் மாவட்டம் மாதிரி தெரியுது, இல்லை மேற்கு மாவட்டம் மாதிரி தெரியுது. அந்த மொழி ஸ்லாங்குன்னா பேசுகிற அந்த உச்சரிப்பு முறை இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர்காரங்கன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், திருநெல்வேலிக்காரங்களை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், மதுரைக்காரங்களை புரிஞ்சுக்கலாம், மெட்ராஸ் பாஷையை புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவனும் தமிழன் தான், நெல்லையில் இருக்கிறவனும் தமிழன் தான், கோயம்புத்தூரில் இருக்கிறவனும் தமிழன் தான். பேசுகிற முறையில், உச்சரிப்பு முறையில், இந்த விழிப்பு முறையில் இந்த மாறுபாடு இருக்கும். இப்போ ஒரே மாதிரி தான் இருக்கிறோம், ஒரே மொழி தான் பேசுகிறோம், தோல் நிறமும் ஒன்றா தான் இருக்குது. எல்லா சாதியிலும் ஒரு ஆளை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி இந்தியாவை சாராத ஒரு வெள்ளைக்காரனை கொண்டு வந்து நிறுத்தி இந்த ஆட்களில் ஏதாவது உனக்கு வேறுபாடு இருக்கா பாருப்பான்னு கேட்டால் ஒரு வேறுபாடு இருக்காது. எல்லாம் கருப்பாக இருக்கிறீங்கப்பா. முக்குளத்தூரில் ஒரு ஆள், நாடாரில் ஒரு ஆள், செட்டியாரில் ஒரு ஆள், முதலியாரில் ஒரு ஆள், தலித்துகளில் ஒரு ஆள், எல்லாத்தையும் கூட்டி உட்கார வச்சு ஒரு இடத்துல நிப்பாட்டி வெள்ளைக்காரனை கொண்டாந்து காட்டி, ஏம்பா இவங்க யாராவது உனக்கு தெரியுதா, வித்தியாசம் தெரியுதான்னா, எல்லாம் கருப்பாக இருக்கிறீங்க, ஒரே மாதிரி இருக்கிறீங்க, என்ன இதில் வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவங்கள போய் கேட்டதான் அவனும் நானும் ஒரே மாதிரி இருந்தாலும் அவன் வேற நாங்கள் வேற, இவனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அவன் வேறு நான் வேற இவனுக்குள்ளே உருவாகிற அந்த சிந்தனைக்கு என்ன காரணம் என்றால், ஏற்கனவே இங்கு போதிக்கப்பட்டிருக்கிற சமூகம் தொடர்பாக நிறுவப்பட்டிருக்கிற பொது உளவியல், ஒரு ஜெனரல் சைக்காலஜி, ஒரு மைண்ட் செட். ஒரே மேடையில் சேர் போட்டு உட்கார்ந்துருந்தாலும் கூட அவன் வேற இவன் வேற, அந்த ரெண்டு சேரும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் நடுவில் ஒரு சீனை பெருஞ்சுவரே இருக்கும், ஒரு மிகப்பெரிய நெடுஞ்சுவரே இருக்கும். அவனால் உளவியலாக ஒட்ட முடியாது. கை குலுக்குவான், ரெண்டு கையும் பிடிச்சிருக்கும், ஆனால் ரெண்டு கையும் பிடிச்சிருக்காது, ஒட்டி இருக்காது, உளவியலாக ஒட்டி இருக்காது. மார்போடு அணைப்பான், ஆனால் ரெண்டு பேரும் மார்போடு அணைக்க மாட்டான், உளவியலாக அணைக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் அது அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும். இவன் என்ன ஆள், இவன் என்ன ஆள், இவன் நம்ம ஆள் இல்லை. இந்த நம்ம ஆளுன்னு கண்ட பிறகு அவன் சற்று அமைதியாகிடுவான். ஆனால் அதுலேயும் வந்து நீ வேற நான் வேற, என் தகுதி என்ன, உன் தகுதி என்ன, நான் எவ்வளோ பெரிய பங்களாவில் குடியிருக்கிறேன், நீ என்ன, உன் வாழ்க்கை என்ன வாழ்க்கை, நீ கூலிக்காரன், ஒரே சாதின்னு கண்டுபிடிச்ச பிறகு அங்கேயும் ஒரு பாகுபாடு இருக்கும். இந்த உளவியலை
கண்டு நொந்து நூலாகி போனவர் யார் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். என்னையா இப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷன் இந்த சமூகத்துக்குள்ள, உயர்வு தாழ்வு, இதில் பிராமணர்கள் தனியா, அவன் என்ன, அவங்க தோலும் நம்ம தோலும் ஒரு காலத்திலும் ஒன்றாகாது, ரிசம்பிளன்ஸ் இருக்காது. இந்த ஸ்கின் டோன் இருக்கு இல்லையா, அது ஆகாது. ஜீனே வேற, அது வேற ஜீன், இது வேற ஜீன். உடம்புல இருக்கிற டிஎன்ஏ இருக்கு இல்லையா, ரத்தத்தில், அது வேறு இது வேறு. மனித குலத்தில் இந்த வேறுபாடு இருக்கிறது, தவிர்க்க முடியாது. இப்போ அவர்களுக்கு என்ன உளவியல்னா, இவன் எல்லா சாதிகளை விடவும் நான் மேலான சாதி, அவங்களுக்கு மேலே சாதி கிடையாது. அவங்க உளவியல் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அவன் கோயிலில் மணி அடிக்கிற வேலையை செஞ்சாலும், சாதாரண ஒரு ஏழை பார்ப்பன குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், அவன் மனசுக்குள்ள நான் திருமாவளவனை விட பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு உளவியல் இருக்கும். திருமாவளவன் எம்ஏ பிஎல் பிஹெச்டி படித்திருந்தாலும், பல லட்சக்கணக்கான மக்களை கொண்ட ஒரு பேர் இயக்கத்தின் தலைவராக இருந்தாலும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும், அவன் தலித்தியா, நாங்க வேற, அவன் வேற. இந்த உளவியல் இந்திய சமூக கட்டமைப்பில் தான் இதை பார்க்க முடியும். எனவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் லட்சக்கணக்கான நூல்களை படித்த ஒரு பேர் ஆசான், பேர் அறிவாளன். வெறும் சிலபஸை மட்டும் படிச்சுட்டு டாக்டரேட் வாங்கினவர் இல்லை, லட்சக்கணக்கான நூல்களை படித்த பேரறிவாளன் புரட்சியாளர் அம்பேத்கர். எப்படியாவது ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டார். சமத்துவ இந்தியாவை உருவாக்க வேண்டும், அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு. நம்முடைய இலக்கும் சமத்துவ இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதுதான். எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல் இல்லை, அடுத்து வரும் நாடாளுமன்ற பொது தேர்தல் இல்லை, 2031 வருகிற சட்டமன்ற பொது தேர்தல் இல்லை. ஏதோ ஒரு கூட்டணி, ஏதோ சில இடங்கள், ஏதோ வெற்றி தோல்வி, அது பிரச்சனை இல்லை. 2 4வது, 4 8வது, 8 16வது என்பதல்ல பிரச்சனை. மக்கள் எத்தகைய மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள், நாம் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம், மக்களிடையே சமத்துவம் மலர்வதற்கான ஏற்பாட்டை எந்த அளவுக்கு நாம் செய்திருக்கிறோம், அதுதான் முக்கியம், அதுதான் நம்முடைய இலக்கு. அதனால்தான் நாம் தொடர்ச்சியாக போராட்ட களங்களில் நிற்கிறோம். இது போன்ற மாநாடுகளையும் அவ்வப்போது நடத்தி கொண்டே இருக்கிறோம். மாநாடுகள் நடத்துவது என்னவென்றால், இது ஒரு எஜுகேட்டிவ் ப்ராசஸ், அதாவது கருத்தியல் சார்ந்து மக்களிடத்தில் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிற, போதித்து கொண்டே இருக்கிற வாய்ப்பை உருவாக்கும் களம் இது. மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு என்றவுடன் அது எவ்வளோ பெரிய டிபேட், எவ்வளோ பெரிய விவாதத்திற்கு உள்ளானது. இவரை ஏன் கூப்பிடுறீங்க, அவரை ஏன் கூப்பிடுறீங்க, திருமாவளவன் அதை தப்பு பண்ணிட்டார், இதை தப்பு பண்ணிட்டார், அவர் மாநில அரசுகிட்ட கோரிக்கை வைக்கல, இந்திய ஒன்றிய அரசுகிட்ட கோரிக்கை வைக்கிறார், ஆளுங்கட்சியான திமுகவையை கொண்டு வந்து மேடையில் உட்கார வைக்கிறார். எதையாவது பேசு, பேசிக்கொண்டே இரு, சிறுத்தைகளை பற்றி பேசு, சிறுத்தைகள் பேசும் அரசியலை பேசு, சிறுத்தைகள் முன்வைக்கும் கருத்தியலை உரையாடலுக்கு உட்படுத்து. டிபேட் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு என்ன பலன் என்பதல்ல, நான் பேசும் அரசியல் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் என்னுடைய வெற்றி, இந்த இயக்கத்தின் வெற்றி, சிறுத்தைகளின் வெற்றி, அம்பேத்கரின் அரசியலுக்கான வெற்றி. ஆகவே அம்பேத்கர் கனவு என்னன்னு கேட்டா, நீங்க தூங்கி எழுச்சி
ஏய் அம்பேத்கர் கனவு என்ன சொல்லு அப்படின்னு கேட்டா சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதுதான் என்று சொல்ல வேண்டும். கனவுன்னா தூங்கும்போது வர்றது தானே. அவர் தூங்கும்போது கண்ட கனவு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறவனு இருக்கிறான். இது மாதிரி அறிவுஜீவிகளும் இருக்கிறார்கள். தமிழீழம் எங்கள் கனவு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உடனே அதை எப்படி கனவுன்னு சொல்லலாம் அப்படின்னு சில பேர் கிளம்பிட்டான். அப்துல் கலாம் கனவு காணுங்கள்னார். அப்படின்னா எந்த நேரம் தூங்கிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். 24 மணி நேரம் தூங்குங்க, கனவு காணலாம் என்றா பொருள்? உன்னுடைய லட்சியம் என்னவென்பதை நீ தீர்மானித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு, எட்டுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு, நிறைவேற்றுவதற்கு செயல் திட்டங்களை தீட்டு, தீவிரமாக ஈடுபாட்டுடன் செயலாற்று. இதுதான் அதற்கு பொருள். ஆகவே விடுதலை சிறுத்தைகளின் நோக்கம் என்பது, இலக்கு என்பது அடுத்தடுத்து வருகிற தேர்தல்களை எதிர்கொள்வதல்ல. அதையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது, எதிர்கொள்கிறோம். எம்எல்ஏக்களை உருவாக்குவது, எம்பிக்களை உருவாக்குவதல்ல, அதுவும் தேவைப்படுகிறது. அதனால் உருவாக்குவதில் ஈடுபாடு காட்டுகிறோம். சாதாரண மக்களை அரசியல் படுத்துவது, எளிய மக்களை அமைப்பாக்குவது. வீட்டில் உட்காராத வா, சிறுத்தைன்னு வா, வெளியே வா, நீலம் சிவப்பு துண்டு எடுத்து தோல்ல போடு, விடுதலை சிறுத்தைன்னு சொல்லு, மாநாடுகளில் வந்து பார், தலைவர்கள் ஆற்றுகிற உரையை கேள், அந்த சொற்றொடர்களை எல்லாம் நீங்கள் உள்வாங்குங்கள். அங்க வந்தா அறிமுகமாகும் நிறைய புதிய புதிய சொற்கள், அரசியல் கலை சொற்கள். இதுவெல்லாம் தான் மக்கள் மத்தியில் ஒரு மகத்தான சிந்தனைக்கு இடம் கொடுக்கும். அம்பேத்கர் என்பது வெறும் சொல் இல்லை, அது மாபெரும் உயிர் இயக்கம். அது ஒரு மகத்தான அரசியல் இயக்கம். அது எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிறது ஒரு அமைப்பின் பெயரோ, அதுபோல் ஒரு சமூக மாற்றத்திற்கான அமைப்பின் பெயர் அம்பேத்கர். அது ஒரு இயக்கத்தின் பெயர். அம்பேத்கர் என்றாலே அது ஒரு இயக்கம், அது ஒரு ஆற்றல், அது ஒரு கருத்தியல், அது ஒரு மாற்றத்திற்கான உந்து விசை. அது ஒரு விசை. அம்பேத்கர் என்றாலே அது ஒரு விசை. பெரியார் என்றால் அது ஒரு ஆற்றல். மாமேதை மார்க்ஸ் என்றால் அது ஒரு தத்துவ அடையாளம், அது தத்துவ இயக்கம். அது இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகள், அடுத்தடுத்து வருகிற வாரிசுகள் முதலில் இந்த பெயர்களை உச்சரிக்க நாம் கற்றுத்தர வேண்டும். இந்த மாமனிதர்களின் பெயர்களை உச்சரிக்க வேண்டும். அவர்களின் அரசியலை அவர்கள் உள்வாங்குவதற்கு வழிவகை செய்து தர வேண்டும். இப்படித்தான் மெல்ல மெல்ல சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்குவதற்கான சூழலை கனிய வைக்க முடியும். ஒரு தனிநபர் எம்எல்ஏ ஆவதனால், மந்திரி ஆவதனால் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து விடுவதில்லை. அதுவும் தேவை. நாங்கள் ஒரு சக்தி என்பதை காட்டுவதற்கான ஒரு தேவை. அது ஊடக வெளிச்சம் நம் மீது படுவதற்கான ஒரு தேவை. அது 35 வருஷத்துக்கு முன்னாடி பேசியது தான் இப்ப நான் பேசுறேன். அன்றைக்கு என் மீது ஊடக வெளிச்சம் படவில்லை. இந்த வீடியோ, டிவி, யூடியூப் சேனல் யாரும் வந்து என்னை பார்க்கல, வந்து நீ என்ன சொல்றீங்க, இதை பற்றி கருத்து சொல்லுங்கன்னு கேட்கல. அப்போது இதுதான் பேசினேன், இதே அரசியலைத்தான் பேசினேன். இப்போதுதான் பல பேருக்கு அது புதுசாக தெரியுது. ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில், என்ன திடீர்னு தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு. பாவம், அவர் புதுசு, ஊடகத்துறைக்கு புதுசு, அரசியலுக்கு புதுசு. நான் அவருக்கு புதுசு. நான் பழைய ஆளு என்பதே அவருக்கு தெரியவில்லை. அதுதான் பிரச்சனை. ஏன்னா நம்மை ஒரு பொருட்டாகவே அவர்கள் எடுத்துக்கொள்ளாத காலம் அது. நம்முடைய குரல் யார் செவிகளிலும் எட்டாத காலம் அது. ஊடக வெளிச்சம் நம் மீது படாத காலம் அது.
தமிழ் தேசியம் என்பதை ஒரு இயக்கத்தின் அடிப்படை கொள்கையாக இந்த இயக்கத்தின் கொடியை அறிவித்த போதே அறிவித்தவன் திருமாவளவன். அப்ப எனக்கு 27 வயசு. எனக்கு எந்த பின்புலமும் கிடையாது. எனக்கு எந்த பெரிய அறிவுஜீவி ஆதரவு வட்டமும் இல்லை, வளையமும் இல்லை. இதை இப்படி செய்யுங்க, அதை இப்படி செய்யுங்கன்னு சொல்றது எனக்கு யாராலும் கிடையாது. இந்த இயக்கத்தின் கொடி வடிவமைக்கப்பட்ட போது கூட தன்னந்தனி ஆளாக நான் விவேகானந்தா காலனியில் ஒரு வாடகை வீட்டில் அமர்ந்து ஒரு வெள்ளைத்தாளிலே சாதாரண ஸ்கெட்ச் பென்சில் வைத்துக்கொண்டு அந்த பேனாவை வைத்துக்கொண்டு வரைந்து வரைந்து பார்த்து இறுதியாக முடிவு செய்ததுதான் இந்த இருவண்ண கொடி. நீலம் சிவப்பு, நடுவிலே நட்சத்திரம், உள்ளே பாயும் வேங்கை என்கிற கொடி, பாயும் சிறுத்தை என்கிற கொடி. அப்போது நான் கொடி சொல்லும் கொள்கை விளக்கம் என்ற துண்டறிக்கையை தயார் செய்து வண்ணத்தில் அச்சிட்டு அதை மக்களிடத்திலே விநியோகித்த போதே நீலம் உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும். அந்த கொடியில் இருக்கிற நீலம் உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும். நல்லா அண்டர்லைன் பண்ணணும். உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும். தலித் மக்களின் விடுதலையை குறிக்கும் எழுதல. அல்லது எனக்குன்னு ஒரு சமூக அடையாளம் இருக்கு, இந்த சமூகத்தில் தவிர்க்க முடியாதது, அந்த குறிப்பிட்ட சாதி மக்களின் விடுதலையை குறிக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும். அந்த இடத்துல தமிழர் விடுதலையை குறிக்கும் கூட நான் எழுதல. இன அடையாளம் இல்லை, சாதி அடையாளம் இல்லை, மத அடையாளம் இல்லை. உழைக்கும் மக்கள் என்றால் இந்தியா முழுவதும் பொருந்தக்கூடிய சொல், உலகம் முழுவதும் பொருந்தக்கூடிய சொல். சாதாரணமாக போய் அன்றன்றைக்கு உழைத்து கஞ்சி காய்ச்சி குடிக்கிற சாதாரண மக்கள், அது எந்த சாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த மொழியை பேசக்கூடிய தேசிய இனமாக இருந்தாலும், எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், வட இந்தியராக இருந்தாலும், தென்னிந்தியராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் உழைக்கிற மக்களின் விடுதலையை குறிக்கும். இது எப்போ? 1991. இந்த கொள்கையை நான் வரையறுத்த போது சிவப்பு புரட்சிகர பாதையை குறிக்கும். அது என்ன புரட்சிகர பாதை? புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். புரட்சிக்கு வித்திட வேண்டிய ஒரு பாதையில் தான் இயங்க வேண்டும். சமூகத்தில் எல்லா தளங்களிலும் மாற்றங்கள் உருவாக வேண்டும். டிட்டோ ஏற்கனவே இருக்கிற மாதிரி எல்லாரும் போலவே நாம் பேசிக்கிட்டு எல்லோரும் போலவே முழக்கம் எழுப்பி கொண்டு எல்லோரும் போலவே சராசரியாக தேர்தல் கட்சியாக இருந்தால் அது ஒரு புரட்சிகரமான பாதையாக இருக்க முடியாது. மாற்றங்களை நோக்கிய பாதை, வழக்கமான சராசரியான அரசியல் இயக்கங்களைப் போல் இல்லாமல் அடித்தட்டு மக்களை அரசியல்படுத்தி அவர்களை போராட வைத்து அதன் மூலம் தீர்வுகளை காண்பதற்குரிய போராட்ட பாதை, புரட்சிகர பாதை, தியாகம் செய்கிற பாதை, ரத்தம் சிந்துகிற பாதை, இடதுசாரி பாதை. அதுதான் சிவப்பு. இந்தியாவிலேயே அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் எந்த மாநிலமாக இருந்தாலும் ஒரே கொடி, நீலக்கொடி. அம்பேத்கர் இயக்கங்கள் அம்பேத்கர் பெயரை சொல்லிக் கொள்ளுகிற சாதிய சங்கங்கள் வெவ்வேறு கொடிகளை உருவாக்குவார்கள். ஆனால் அம்பேத்கர் இயக்கமாகவே தொடங்குகிறவர்கள் நீலக்கொடியை தான் பிடிப்பார்கள். இது இந்தியா முழுவதும். கேரளா போனாலும் நீலக்கொடியை பார்க்கலாம், கர்நாடகா போனாலும் நீலக்கொடியை பார்க்கலாம், மகாராஷ்டிரா போனாலும் நீலக்கொடியை பார்க்கலாம், உத்தரப்பிரதேசம் போனாலும் நீலக்கொடியை பார்க்கலாம். அவங்க சாதியை கடந்து அம்பேத்கரை மட்டும் உயர்த்தி பிடிப்பவர்கள். அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் நீலக்கொடியை வைத்திருந்தார்கள். சில பேர் தம்ம சக்கரத்தை போட்டுருவாங்க, சில பேர் அம்பேத்கர் படத்தை வைப்பாங்க, சில பேர் அதில் இந்தியாவை போடுவாங்க. இப்படி தான் சின்ன சின்ன சேஞ்ச் இருக்கும். ஆனால் நல்ல டார்க் ப்ளூ, அதுதான்
அம்பேத்கருக்கான வண்ணம். அந்த நீலத்தோடு சரிபாதி சிவப்பை சேர்த்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சேர்த்தவன் திருமாவளவன். அதிலே நடுவில் மையத்தில் இரு வண்ணங்களுக்கும் பொதுவான இடத்தில் இரண்டையும் இணைக்கிற வடிவத்தில் ஒரு நட்சத்திரம். அது 5 முனைகளை கொண்டிருக்கும். அந்த நட்சத்திரம் விடிவெள்ளி. விடிவெள்ளி என்றால் விடிய போகிறது என்று அடையாளப்படுத்துகிற வெள்ளி. வெள்ளின்னா தமிழில் வெள்ளின்னா நட்சத்திரம்னு பேர். நட்சத்திரங்கிறது வடமொழி சொல். இதை விண்மீன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் அதை வெள்ளி அப்படிம்பாங்க. மக்களுடைய மொழியில் வெள்ளி. விடிவெள்ளி. கொஞ்ச நேரத்தில் விடிவெள்ளி தெரிஞ்சா டான்னு விடிய போகுதுன்னு அர்த்தம். விடிவெள்ளி தெரிஞ்சா விடிகிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தெரியாது. ஆகவே விடிய போகிறது என்பதை உணர்த்துகிற வடிவம் தான் நடுவிலே இருக்கிற நட்சத்திரம் என்கிற விடிவெள்ளி. அதுக்குள்ள பாயும் சிறுத்தை போட்டிருந்தேன். இப்போ இல்லை, அதை எடுத்துட்டேன் இடையில. ஏன்னா அதை கொடியை நீங்களே உருவாக்க முடியல. அது பிரிண்ட் போட்டால் தான் வரும். அதனால் நீங்களே உருவாக்கிக்கிறதுக்கு ஏதுவா உள்ள ஒரு சிறுத்தை வேண்டாம். நாமே சிறுத்தை, அப்புறம் உள்ளேயே சிறுத்தை என்பதனால் சிறுத்தைகளின் கைகளிலேயே கொடி இருக்கிற போது அது சிறுத்தை கொடிதான். சோழ மன்னன் ஏந்திய கொடி புலிக்கொடி என்றால் அன்றைய கரிகால் பெருவளத்தான் திருமாவளவன் ஏந்திய கொடி புலிக்கொடி. இன்றைய உங்களில் ஒருவன், உங்கள் வீட்டு பிள்ளை திருமாவளவன் உருவாக்கியது சிறுத்தை கொடி. அதில் சிறுத்தை பாயும் சீற்றத்துடன் கூடிய சிறுத்தையை போட்டு முதல்ல அறிமுகப்படுத்தணும். அப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணணும், எளிமையாக்கணும். அவங்க கொடியை உருவாக்கிக்கணும். இதில் கூட இப்போ நட்சத்திரம் இருக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். உங்களுக்கு நட்சத்திரம் இல்லைன்னா 2 வண்ணத்தை மட்டும் சேர்த்து தைச்சிட்டா கொடி. இப்போ நட்சத்திரம் இருக்கிறது, நட்சத்திரம் தனியாக கட் பண்ணி தைக்கணும். டெய்லருக்கு வேலை. கொடியை தைக்கிறதுக்கு இலகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக உள்ளே இருக்கிற சிறுத்தையை நீக்கிவிட்டோம். இப்போ நீலம் சிவப்பு நட்சத்திரம் நடுவில், அதில் 5 முனை இருக்குல்ல. இந்த 5 முனையும் ஒரு கொள்கையை குறிப்பது, கொள்கை திசை வழியை குறிப்பது. 1 சாதி ஒழிப்பு, 2 தமிழ் தேசியம், 3 பெண் விடுதலை, 4 பாட்டாளி வர்க்க விடுதலை, 5 ஏகாதிபத்திய எதிர்ப்பு. இதுக்குள்ள அடங்கிருச்சு அரசியலே. மொத்த அரசியல் அடங்கிருச்சு. இதை தாண்டி வேற ஒன்றும் பெரிய கருத்தியல் களம் கிடையாது. சாதி ஒழிப்பு என்பதை பலர் ஏற்றுக்கொள்வார்கள், உடன்பாடாக அதை உள்வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் இயக்கத்தின் மேனிஃபெஸ்டோ என்கிற அரசியல் அறிக்கையில் அடிப்படை முழக்கமாக முன்வைப்பதில்லை. அப்படி ஒரு இயக்கத்தின் அடிப்படை கொள்கை முழக்கமாக வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஏன்னா நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள். அதுதான் அம்பேத்கரின் கனவு. சாதியை ஒழித்துதான் இங்கே பாட்டாளி வர்க்கத்தையும் இணைக்க முடியும். சாதியை ஒழித்தால்தான் இங்கே தேசிய இனங்களை ஒருங்கிணைக்க முடியும். சாதியை ஒழித்தால்தான் பெண் விடுதலையையும் வென்றெடுக்க முடியும். சாதியை ஒழித்தால்தான் சமூக விடுதலை அல்லது மக்கள் விடுதலை அல்லது தேச விடுதலை அல்லது இன விடுதலை. எனவேதான் நான் எழுதிய முழக்கங்களுள் மிகவும் முக்கியமான முழக்கம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. மக்கள் விடுதலை என்றால் எங்கிருந்து பெற முடியும், எப்படி பெற முடியும் என்றால் சாதியை ஒழிப்பதன் மூலம்தான் பெற முடியும். அது எப்படிங்க முடியும்? சாதாரணமான வேலையா? எப்படி சாதியை ஒழிச்சிட முடியுமா என்று கேட்பார்கள். 100 வருஷத்துக்கு முன்னால இருந்த மாதிரி இன்றைக்கு இருக்கிறதா? சாதியவாதிகளே பேசுறாங்க. ஏங்க அதெல்லாம் அந்த காலங்க. இப்ப யாருங்க சாதி பார்க்கறா? இப்ப யாருங்க சாதி பார்க்கறா அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதுதான் சாதி ஒழிப்புக்கான அடித்தளம்.
சாதி ஒழிப்பை நோக்கி இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிறது. அந்த இறுக்கம் மெல்ல 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 தளர்கிறது. அப்படி இருந்தது அப்படியே லேசா லூசன் ஆகுது, அப்படியே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகுது. சாதியை தீவிரமாக பார்க்குறவனே இப்பெல்லாம் யாருங்க சாதி பார்க்குறா அப்படின்னா. இன்னும் ஒரு சில பேர் எங்கள் வீட்டில் எங்கள் டிரைவர் எல்லாமே தலித்து தாங்க, நாங்கள் சாதிலாம் பார்க்கறது இல்லைங்க. எங்கள் வீட்டில் சமையல்காரரே தலித்து தான், அவர் சமைச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் சாதி பார்க்கறதில்ல. எங்கள் வீட்டில் வேலைக்கார அம்மா எல்லாம் தலித்து தான், நாங்கள் சாதிலாம் பார்க்கறது, எல்லாம் ஒன்று மண்ணுமா ஒரே தட்டில் நாங்கள் சாப்பிடுவோம். இந்த உரையாடல் எங்கிருந்து வந்தது? புரட்சியாளர் அம்பேத்கரின் அறிவால் ஏற்பட்டிருக்கிற தாக்கத்தின் விளைச்சல் இது. அவருடைய கொள்கை இந்த மண்ணில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கத்தின் விளைவு இது. இதை தொடர்ந்து உரையாடலாக தக்க வைத்துக் கொண்டே இருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் வெற்றி இது. இன்னைக்கு பல பேர் சொல்றாங்க, நாங்கெல்லாம் இன்னைக்கு தலை நிமிர்ந்து என்ன சாதின்னு கேட்டா உடனே நாங்க சொல்லிடுறோம். ஏன்னா திருமாவளவன் இருக்கிறாரு, திருமாவளவன் வந்துட்டாரு, எங்களுக்கு அதை பற்றிலாம் இப்போ கவலை இல்லை. முன்னதான் ஒரு காலத்தில் நாங்கள் சாதியை மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம், பதுங்கி பதுங்கி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒழிக்க முடியாதது என்று இல்லை. சமூக மாற்றம் நம் கண்முன்னே உடனே நிகழ்ந்து விடக்கூடிய ஒன்று அல்ல. அது படிப்படியாக 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 மக்கள் கொள்கை தெளிவு பெற, அரசியல்படுத்தப்பட எல்லோருமே அதன் மீதான பிடிப்பை விட்டு விடுவார்கள், அது தளர்ந்து விடும். ஆகவே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. சாதி ஒழிப்பு எப்படி ஒரு முக்கியமான முதன்மையான அடிப்படையான முழக்கமோ அதை போல தமிழ் தேசியம், இது எப்போ 35 வருஷத்துக்கு முன்னால் திருமாவளவன் இயக்கத்தின் கொள்கையாக வரையறுத்திருக்கிறான். அதை தெரியாத அந்த ஊடகவியலாளர் என்னங்க இப்ப நீங்க திடீர்னு தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சிட்டுங்கன்னு கேட்கிறார். இப்ப திடீர்னு தமிழ் தேசியம் பேசுறவங்க தான் புதுசு, திருமாவளவன் ரொம்ப ரொம்ப பழசு. இதுல என்ன பிரச்சனைன்னா, அவர்கள் பேசுகிற தமிழ் தேசியத்திற்கும் நாம் பேசுகிற தமிழ் தேசியத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு? அவர்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேச மாட்டார்கள், சாதி பெருமையை பேசக்கூடியவர்கள். அதை குடிப்பெருமை என்று மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். உன் சாதி என்னன்னு தெரிஞ்சா நீ தமிழா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ நாயுடுன்னு சொன்னா நீ தெலுங்க, நீ தமிழன் இல்லை, தமிழ்நாட்டில் தான் இருக்கிற, 500 வருஷம் ஆச்சு, 1000 வருஷம் ஆச்சு, நீ தமிழன் இல்லை. நாடான்னு சொன்னா நீ தமிழன் தான். அதுக்காக சாதி வேணும். சாதியை சொல்லாமல் மறைச்சி நீ இயக்கத்துக்குள்ள ஊடுருவி விடுவ. அப்போ கன்னடனும் தெலுங்கனும் உள்ள நுழைந்தா தமிழ் தேசியம் வளராது. இது அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற கண்டுபிடிப்பு, மாபெரும் கண்டுபிடிப்பு. இதை முற்றிலும் நிராகரிக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பிறமொழி வெறுப்பு தமிழ் தேசியத்திற்கான அடித்தளம் இல்லை. பிறமொழி பேசும் இனத்தவரை பகையாக நிறுத்துவது தமிழ் தேசியத்தின் தேவையில்லை. அது திரிபுவாதம். சில பேர் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க, அறிவுஜீவிகளே அப்படி பேசுறாங்க. அது எப்படி அவங்களால இங்க தமிழ் தேசியம் வென்றெடுத்துட முடியும்? தமிழ் தேசியத்தை விடுதலை சிறுத்தைகள் ஏன் பேசுகிறது? விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் அம்பேத்கர் இயக்கத்தை சார்ந்தவன் தானே. அவனுக்கு சாதி கொடுமைகளை எதிர்ப்பது அதோடு நின்றுக்கணும்.
சாதிய உரிமைகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பெற்றுத்தர வேண்டும், இடஒதுக்கீடு பெற்றுத்தர வேண்டும். அதோட நின்னுக்கணும். இவனுக்கு எதுக்கு காவிரி நீர் பிரச்சனை, இவனுக்கு எதுக்கு தமிழீழ பிரச்சனை, இவனுக்கு எதுக்கு பார்ப்பனிய எதிர்ப்பு பிரச்சனை, இவன் ஏன் தமிழ் தேசியம் பேசணும், இவன் எதுக்கு பாட்டாளி வர்க்கத்தை பற்றி பேசணும், இவன் எதுக்கு ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கணும். இதுவெல்லாம் அவர்களின் பார்வையாக இருக்கிறது, விமர்சனமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சாதி வளையத்தை தாண்டி சிந்திப்பதில்லை. ஆகவே திருமாவளவன் இந்த குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவன் என்பதனால் அந்த சாதிக்கான பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேச வேண்டும். அதை தாண்டி சிந்திக்கக்கூடாது, செயல்படக்கூடாது. இது அவர்களின் புரிதல், நம்முடைய பிழை அல்ல. இது அவர்களின் புரிதல். விடுதலை சிறுத்தைகள் அம்பேத்கரின் கொள்கைகளை முன்னிறுத்துகிறது என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனால் அம்பேத்கரே அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டுக்காக பாடுபட்ட மாமனிதர் என்பதை இன்னும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. ஒரு புதியதொரு தேசத்தை நிர்மாணிப்பதற்காக தம் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. அதுதான் பிரச்சனை. இல்லைன்னா அம்பேத்கர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு, அது எங்க தெருவுக்கு நேரம் அவர் கால் இருக்குது, அதனால சிலையை திறக்கக்கூடாது. டெல்லியில் அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டு இருக்கிற மாதிரி தான் சிலையை மோடியே திறந்து வைத்திருக்கிறார். அந்த காலடியின் கீழ்தான் பிரதமர் மோடி நின்று வணங்குகிறார். அதை நான் பெருமிதத்தோடு சொல்லவில்லை. இந்த புரிதல் மோடி போன்றவர்களுக்கே இருக்கிறது. பாரதிய ஜனதாவில் இருந்தாலும் அவர் மாபெரும் தலைவர் என்பதை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் உணராமல் இல்லை. அவருடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரை புறந்தள்ள முடியவில்லை. அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கிவிட்டுத்தான் பாராளுமன்றத்திற்குள்ளேயே நுழைந்தார் மோடி. கால் மீது கால் போட்டு அமர்ந்திருப்பது வட இந்தியாவில் சாதாரணமான ஒரு கலாச்சாரம். அது அப்பா முன்னால மகன் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருப்பான், கணவன் முன்னால் மனைவி கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பார். அது அவமதிப்பு கிடையாது. முதலாளியும் தொழிலாளியும் ஒரு இடத்திலே அமர்ந்திருந்தால் ரெண்டு பேருமே கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. கட்சி தலைவர்களே, சோனியா காந்தி அம்மையார், இந்திரா காந்தி, இது இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர், அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க. அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்க அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே கால் மேல் கால் போட்டு தான் உட்காந்துருப்பாங்க. நீ வட இந்திய தலைவர்கள் அமர்ந்திருக்கிற படங்களை பாருங்கள். அங்கே அது ஒரு அவமதிப்பாக கருதப்படவில்லை. ஆனால் இங்கே அம்பேத்கர் எப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கலாம், சிலையை திறக்காத. உடனே போலீஸ்காரன் போய் ஷீட் வாங்கி அடித்து மூடுறான். அவன் என்ன சொல்கிறேன், அவர் நேஷனல் லீடர், ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அந்த சிலை மேலே யாராவது கை வச்சிங்கன்னா தூக்கி உள்ளே போட்டுரும், சட்டம் கடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய போலீஸ் அவங்க மேலே கேஸ் போட மாட்டாங்களாம். அதை எதிர்த்து அம்பேத்கர் சிலையை திறக்க போகிற தலித்துகள் மேலே கேஸ். அது இன்றைக்கும் நடக்கிறது, நேற்றும் நடந்தது, அதற்கு முன்பும் நடக்கிறது. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்சி தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த சமூகத்தில் இருக்கிற சிக்கல் தான் காரணம், பொது உளவியல் தான் காரணம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை சொல்றதுக்கு ஆள் இல்லை. ரிசர்வ்டு சீட்டுனா தலித்துகள் மட்டும்தான் போட்டியிட முடியும். நீ போராட்டம் நடத்தினாலும் அதை மாற்ற முடியாது. நீ போராட்டம் நடத்துவது வேஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால மேலவளவு படுகொலை நடந்துச்சு. இப்போ ஒரு ஊரில் 2 பேர் செத்துட்டாங்க.
பாடியை வாங்க மாட்டேன்னு தம்பிங்க பிரச்சனை பண்ணாங்க. நான் ஃபோனில் போனேன். நம்ம தம்பிங்க அதை லைவில் போட்டாங்க. ஸ்பீக்கர் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது லைவில் போட்டாங்க. அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் எனக்கு எதிரான விமர்சனங்கள். நான் அந்த கூட்டத்தில் என்ன சொன்னேன்னா, ப்ராக்டிக்கலாக பேசணும். நான் சொன்னேன், யார் ஆட்சியில் இருந்தாலும் அதுதான் சொல்லியிருப்பேன். என்ன சொன்னேன்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். பாடியை வச்சுக்கிட்டு எங்களுக்கு இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்ல முடியாது. உடம்புல எக்ஸ்டர்னல் இன்ஜூரிஸ், வெளிப்புற காயங்கள் எதுவுமே இல்லை. அப்போ அதை கொலை வழக்காக போலீஸால் மாற்றவே முடியாது. 174 சிஆர்பிசி போட்டு சந்தேக மரணம் அப்படின்னு ஒரு வழக்கு பதிவு பண்ணி பாடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய முடிவுகளை வச்சு தான் காவல்துறையினரால் ஒரு வழக்கை தீர்மானகரமாக பதிவு செய்ய முடியும். இதுதான் பிராக்டிக்கல் நடைமுறை சாத்திய கூறு. அதை நான் சொன்னேன், தம்பி நீங்கள் இப்போ வச்சுட்டு போராடிட்டு இருக்கீங்க, ரைட், முதல்ல போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பாமல் நம்ம எதையுமே பேச முடியாது. அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிரச்சனை பண்ண வேண்டாம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது நாம் சில கண்டிஷன் போடலாம். எங்களுக்கு வேண்டிய டாக்டர் உள்ளே இருக்கணும்னு கேட்கலாம், நாங்கள் உள்ளே இருக்கணும்னு கேட்கலாம், அதை வீடியோ பதிவு பண்ணுங்க. அது இப்போ வந்து மேண்டேட்ரி ஆயிடுச்சு. சந்தேகத்துக்குரிய சாவி எதுவாக இருந்தாலும் வீடியோ பதிவு பண்ணணும். இப்படித்தான் செயல்பட வேண்டும். இதை நாம் சொல்கிறோம். உடனே இவர் தாவேக்காவில் கூட்டணியில் அமைச்சரவையில் இருக்கிறதுனால இவர் வந்து போராட வேண்டாம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணுறான். அப்படி கிடையாது. நாம் இப்படி சொல்கிறவங்களை வழி நடத்துகிறோம். அதே மாதிரி மேலவளவில் போராடணும்னு நினைச்ச அந்த கும்பலுக்கு அவங்க சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள், இது ரிசர்வ்டு பஞ்சாயத்துப்பா, அரசாங்கம் அறிவிச்சிருச்சு, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் ரொட்டேஷன் வரும், அப்போ வேணா இதை பொது தொகுதியாக மாற்றிக்கலாம், இப்போ வேற வழி இல்லை, நீ ஓட்டு போடலன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கோ, போராட்டம் நடத்தணும், வன்முறையில் ஈடுபடணும், தலையை வெட்டணும்லாம் போகாத, போய் மாட்டிக்காத, வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தலைவர் இல்லை. நல்வழி காட்ட ஒரு தலைவர்கள் இல்லை. அதனால அங்கே வந்து அந்த இடத்துல வீரம். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக கூட ஒரு தலித் வரலாம், நாங்கள் விட்டுருவோம். எங்கள் ஊரில் பஞ்சாயத்து தலைவரில் நாங்கள் உட்கார்ந்த சார்காடியில் ஒரு பறையன் உட்காருவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால் வெட்டுவோம் அப்படின்னு 7 பேரை வெட்டி படுகொலை செய்தார்கள். இது வீரமா அறியாமையா? அதே தான் இன்னைக்கு உதயத்தூரில். அங்கே புத்திமதி சொல்றதுக்கு ஆள் கிடையாது. எத்தனையோ இடங்களை எப்படி சொல்ல முடியும்? வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லை. ஏனென்றால் தலைவர்களாக இருப்பவர்களே சாதியவாதிகளாக இருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. அவர்களே அம்பேத்கரை படிக்கவில்லை, பெரியாரை படிக்கவில்லை. அவர்களே முற்போக்கான சிந்தனை கொண்டவர்களாக இல்லை என்பதுதான் பெரிய கவலைக்குரிய உண்மை, கசப்பான உண்மை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் எது எது நடைமுறை சாத்தியங்களோ அதில் தான் கவனம் செலுத்துகிறோம். இப்ப சாதி ஒழிப்பு நடைமுறை சாத்தியமானா என் தலைமுறை நடக்காம இருக்கலாம், ஆனால் இதை தக்க வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த உரையாடல் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அரசியல் பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த முற்போக்கு திசையில் மக்களை வழிநடத்தி கொண்டே இருக்க வேண்டும். பெண்களை ஒடுக்குவது கூடாது, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தவறு, பெண்களை அடக்கி வைக்க கூடாது, அவர்கள் கல்வி பெற வேண்டும், அதிகாரம் பெற வேண்டும், அவர்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும். இது பேசுபடும் பொருளாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படித்தான் சாதி ஒழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது உயர்வு தாழ்வை பேசுகிறது, அது சனாதன கருத்து, அது சமத்துவத்திற்கு எதிரானது, சகோதரத்துவத்திற்கு எதிரானது என்பதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்குத்தான் இயக்கம் தேவைப்படுகிறது. அப்படி ஒரு இயக்கம் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரே இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதிலே நாம் பேசுகிற கொள்கைகளிலே ஒன்றுதான் தமிழ் தேசியம். நாங்கள் பேசும் மொழி எங்கள் தாய்மொழி தமிழ்.
இந்த தமிழுக்கென்று ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உண்டு. எங்கள் முன்னோர்கள் எப்போது தோன்றினார்கள் என்று எங்களுக்கு வரலாறு தெரியவில்லை. அவர்கள் எப்போது இருந்து இந்த மொழியை பேசத் தொடங்கினார்கள் என்பதற்கு எங்களிடத்திலே சான்றுகள் இல்லை. அவ்வளவு தொன்மை வாய்ந்தது, அவ்வளவு தொன்மை வாய்ந்தது. அவர்கள் பேசிய தமிழை இன்றைக்கும் நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் ஒரு இனமாக இன்றைக்கு பரிணாமம் அடைந்திருக்கிறோம். எங்களுக்குள் சாதி வேறுபாடுகள் இருக்கலாம், எங்களுக்குள் மத வேறுபாடுகள் இருக்கலாம், எங்களுக்குள் பொருளாதார வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் தமிழர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள், தமிழ்நாடு என்கிற மாநிலத்தை சார்ந்தவர்கள், அந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள், தமிழ்நாட்டிலேயே இந்த மண்ணிலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருபவர்கள். இந்த மண்ணுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது, இந்த மண்ணுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இதை பாதுகாக்க நாங்கள் விரும்புகிறோம். எனவே எங்கள் மீது பிற மொழியை திணித்து எங்கள் தலைமுறையை பாழாக்கி விடாதீர்கள். இந்த மொழி அழிவதற்கு இடம் கொடுக்க மாட்டோம், எங்கள் வரலாறு அழிவதற்கு இடம் கொடுக்க மாட்டோம், எங்கள் கலாச்சாரம் அழிவதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்று போராடுவதற்கான ஒரு அரசியல் தான் தமிழ் தேசியம். நாம் பேசும் தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தை இன்னொரு வகையிலும் பார்க்கலாம். தேசம் என்ற ஒன்று இருந்தால்தான் தேசியம் என்ற ஒரு கருத்தாக்கம் உருவாக முடியும். ஆக தமிழ் தேசியம் என்றால் தமிழ் தேசம் வேண்டும். தமிழ் தேசம் என்றால் இந்தியாவுக்குள் நாங்கள் இருக்க மாட்டோம், தனியாக நாங்கள் இருப்போம், எங்களுக்கு தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பது தமிழ் தேசியத்தின் தீவிரமான ஒரு நிலைப்பாடு. அதற்கு அரசமைப்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம், இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்க மாட்டோம், இந்த தேர்தல் முறையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க மாட்டோம், சட்டமன்ற தேர்தலில் நிற்க மாட்டோம், உங்கள் சட்டத்திற்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம், எங்கள் நாட்டை நாங்கள் வென்றெடுக்கிற வரையில், தனியே பிரித்தெடுக்கிற வரையில் நாங்கள் ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்துவோம் என்றெல்லாம் பேசுவது ஒரு தேசியம். தமிழ்நாட்டில் அப்படி பேசிய ஒரு தலைவர் இருந்தார். அவர் அழித்தொழிக்கப்பட்டு விட்டார். ஆட்சியாளர்களால், உளவுத்துறையினரால். அவர் எங்கள் ஊரை சார்ந்த பொன்பரப்பி தமிழரசன். தமிழ்நாடு தனிநாடு ஆக வேண்டும் என்ற கனவுகளை சுமந்தவர் அவர். அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அப்படி தமிழீழம் தனி தேசமாக வேண்டும் என்று 4 நூற்றாண்டு காலம் உலக நாடுகளே அதிரும் அளவுக்கு, அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு, அஞ்சும் அளவுக்கு படை நடத்தியவர். ஆனாலும் அந்த போராட்டமும் நசுக்க பெற்றுவிட்டது. ஆகவே தேசியம் என்பது தனிநாடு கோரிக்கையை உச்சபட்சமாக கொண்ட ஒன்று. அதுதான் முதல் படி, அதுதான் உண்மையான தேசியவாதமாகவும் இருக்க முடியும். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவை ஒரு தேசமாக ஏற்றுக்கொள்கிறது. இந்தியாவை ஒரு தேசமாக ஏற்றுக்கொள்ளுகிற போது தமிழர் உட்பட பல தேசிய இனங்கள் இந்த மண்ணிலே உள்ளனர். அவர்கள் மாநில அரசுகளை உருவாக்கி நடத்தி வருகிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறது. இந்த தேசிய இனங்களின் ஒன்றியமாகத்தான் டெல்லியிலே இருக்கிற மத்திய அரசு இருக்க வேண்டும் என்கிற அரசமைப்பு சட்டத்தின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஒவ்வொரு மொழிக்குமான பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு மொழியின் மீது இன்னொரு மொழியை திணிக்க கூடாது. ஒரு இனத்தின் மீது இன்னொரு இனம் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. ஒரு இனத்தின் கலாச்சாரத்தை இன்னொரு இனம் அழித்துவிடக் கூடாது. அவர்களுக்கான கல்விக் கொள்கையை அவரவரே வரையறுத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கான மாநில அரசை அந்தந்த மாநில மக்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலைப்பாடுகளை, இந்த அரசியலை விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இந்தியா என்கிற தேசத்திற்குள் தமிழ் தேசிய இனம், மலையாள தேசிய இனம், கன்னட தேசிய இனம், மராத்திய தேசிய இனம், இந்தி தேசிய இனம், தெலுங்கு தேசிய இனம் என்ற தேசிய இனங்களெல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஆனால் அவரவர் சுதந்திரம், அவரவர் மொழி உரிமை, அவரவர் இன உரிமை, அவரவர் ஆட்சி உரிமை, அவரவர்
இறையாண்மை ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும், பாதுகாப்பதற்கு இடமளிக்க வேண்டும். அரசமைப்பு சட்டம் அதற்கான வழியை வகுத்திருக்கிறது. இந்த அடிப்படையில் நாம் பேசுகிற தேசியவாதம் தான் தமிழ் தேசியவாதம். ஆகவே நாம் பேசுகிற தமிழ் தேசியம் தமிழரசனும் அண்ணன் பிரபாகரனும் முன்வைத்த தனித்தமிழ்நாடு அல்லது தனித்தமிழ் ஈழம் என்கிற உச்சபட்சமான கோரிக்கையை வைக்கிற தேசியம் இல்லை. அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அந்த கருத்தை மறுக்கிறோம் என்று பொருள் இல்லை. அங்கே அதற்கான சூழல் இருந்தது, படை கட்டுகிற வாய்ப்பு இருந்தது, வென்றெடுக்கக்கூடிய நிலை இருந்தது. கால் நூற்றாண்டு காலம் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடிந்தது. அது வேறு. இந்தியாவில் ஒரே ஒரு இயக்கம் கூட தனிநாடு கோரிய இயக்கம் கால் நூற்றாண்டு காலம் பயணிக்க முடிந்ததில்லை. காலிஸ்தானாக இருந்தாலும் அல்லது வடகிழக்கு மாகாணங்களில் இன்றைக்கும் ஆயுதமேந்தி போராடுகிற இயக்கங்களாக இருந்தாலும், தனி தெலுங்கானா போராட்டம் நடத்திய மாவோயிஸ்டுகள், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் போராட்டங்களாக இருந்தாலும் பெரிய அளவில் அவை வெற்றிகரமாக இயங்க முடியவில்லை. இந்தியா என்கிற பேரரசுக்குள் அது சாத்தியமில்லாமல் போய்விட்டது. ஆனால் அந்தந்த மொழிக்குரிய பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவேதான் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். எனவேதான் சமஸ்கிருதமயமாதலை எதிர்க்கிறோம். எனவேதான் RSSஐ எதிர்க்கிறோம். எனவேதான் பிஜேபியை எதிர்க்கிறோம். வேற எந்த பகையும் கிடையாது நமக்கு. பிஜேபி கிட்ட நமக்கு என்ன தனிப்பட்ட முறையில் வெறுப்பு, காழ்ப்பு எதுவும் இல்லை. அவர்கள் அம்பேத்கர் விரும்பிய ஒரு தேசத்தை கட்டமைக்க விரும்பவில்லை. அம்பேத்கர் கனவுக்கு நேர் எதிராக அவர் சாதிகளற்ற, மத ஆதிக்கமற்ற, மத சார்பற்ற ஒரு சமத்துவ இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்று விரும்பி வரையறுத்ததுதான் அரசமைப்பு சட்டம். ஆனால் பாரதிய ஜனதா அரசமைப்பு சட்டத்தை தொட்டு கும்பிட்டு கொண்டே, புரட்சியாளர் அம்பேத்கரை மதித்து வணங்கி கொண்டே, அவருக்கு நேர் எதிராக மதசார்புள்ள ஒரு இந்தியாவை கட்டமைப்பதற்கு துடிக்கிறார்கள். மதவழி தேசியத்தை கட்டமைக்க துடிக்கிறார்கள். அதன் மூலம் சாதியத்தை தக்க வைக்க விரும்புகிறார்கள். சாதியத்தை தக்க வைப்பதன் மூலம் சமத்துவம் இல்லாத ஒரு இந்தியாவை தக்க வைக்க விரும்புகிறார்கள். எனவேதான் பாஜகவை, RSSஐ, சங் பரிவார் அமைப்புகளை கொள்கை அடிப்படையில் எதிர்க்கிறோம். வேற என்ன அவங்களுக்கு நமக்கு பங்கு தகராறா என்ன? வரப்பு தகராறா என்ன? கூட்டணி தகராறா என்ன? ஒன்றும் கிடையாது. அவர்கள் அம்பேத்கருடைய கனவுக்கு நேர் எதிரான செயல் திட்டங்களை கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் சகோதரத்துவத்தை பேசுகிறது, சமத்துவத்தை பேசுகிறது. ஆனால் அவர்கள் விரும்புகிற இந்தியாவில் சகோதரத்துவம் இருக்க முடியாது, சமத்துவம் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் சாதிய கட்டமைப்பை உறுதிப்படுத்துகிற இந்துத்துவ தேசியவாதத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள். எனவே புதிய இந்தியாவை அவர்களும் உருவாக்க துடிக்கிறார்கள். அதுதான் சனாதன இந்தியா. புரட்சியாளர் அம்பேத்கரும் புதிய இந்தியாவை கட்டமைக்க விரும்பினார். அதுதான் சமத்துவ இந்தியா. நாம் விரும்பும் இந்தியா. அந்த இந்தியாவுக்குள்ளே எல்லா மொழிகளும் சமத்துவமாக நடத்தப்பட வேண்டும். இந்தி மொழி மட்டுமல்ல. அந்த இந்தியாவிலே எல்லா தேசிய இனங்களும் சமத்துவமாக நடத்தப்பட வேண்டும். இந்தி பேசுகிறவர்கள் மட்டுமல்ல. இப்போது நம்முடைய இலக்கு புரிகிறதா? நாம் சென்று சேர வேண்டிய இலக்கு எதுவென்று இதன் மூலம் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அந்த இலக்கை நோக்கி பயணப்படுகிற நமக்கு இத்தகைய மாநாடுகள் தவிர்க்க முடியாத தேவைகளாக உள்ளன.
ஆகவேதான் இது தேர்தல் நேரமா தேர்தல் இல்லாத நேரமா என்று அல்ல நமக்கு பிரச்சனை. ஒவ்வொரு வாய்ப்பையும் கருத்தியல் களமாக ஆக்குவதற்கு நாம் திட்டமிடுகிறோம். அப்படிப்பட்ட திட்டங்களில் ஒன்றுதான் தோழர்களே ஆகஸ்ட் 17 தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. தென் மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான சிறுத்தைகள் அணிதிரண்டு வர வேண்டும். சென்னைக்கு வர வேண்டுமானால் நீங்கள் 10 மணி நேரத்திற்கு மேலாக பயணிக்க வேண்டும். அதனால்தான் உங்களுக்கு வசதியாக, உங்களுக்கு தோதாக, உங்களுக்கு ஏதுவாக விழுப்புரத்தை தாண்டி திருச்சிக்கு அருகே உளுந்தூர்பேட்டையில் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். பாதி தூரம்தான், சென்னைக்கு வர வேண்டியதில்லை. உளுந்தூர்பேட்டையிலே தமிழகத்தின் மைய பகுதியாக இருக்கிற திருச்சி, அதற்கு அருகே உள்ள உளுந்தூர்பேட்டையை தேர்வு செய்திருக்கிறோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்களை தேடி வந்திருக்கிறேன், நாடி வந்திருக்கிறேன். இந்த மாநாடு மாபெரும் வெற்றி பெற வேண்டும். உண்மையான தமிழ் தேசியம் சிறுத்தைகளின் தமிழ் தேசியம்தான். சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம்தான். சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்பதை உறுதிப்படுத்துவதற்கான மாநாடாக அந்த மாநாடு அமைய வேண்டும். ஆகவே ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் சிறுத்தைகள் அணிதிரள வேண்டும், அணிதிரள வேண்டும் என்று கேட்டு இந்த மண்டல செயற்குழுவை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன்.